அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, நேற்று டாக்டர்கள் படும் பாடு பாகம் 2 பார்த்தீங்க. நான் அதோட நிறுத்திக்கலான்ட்டு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் எங்கள் டாக்டர் ஃபோன் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு விசித்திரமான கேஸ் வந்தது, ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் உங்களுக்கு, அது நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி லைட்டாக ப்ரீஃப் பண்ணார். அதனால் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான். ஒரு நம்ம டாக்டர்கிட்ட ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஹஸ்பண்டை வெளியே உட்கார வச்சுட்டு லேடி மட்டும் உள்ளே வராங்க. டாக்டர் கேட்குறாங்க, என்னம்மா சார் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர், லாஸ்ட் டைம் வந்து அவர் வரும்போது ரொம்ப பசின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றாரு, என்ன போட்டாலும் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னாரு. ஆமாம், இப்போ எங்கே அவர் நான் வெளியே உட்காந்துருக்காரு, உள்ளே வர்றதுக்கு பயப்படுறாரு. என்னத்துக்கு பயம் அப்படின்னாரு. இல்லை, லாஸ்ட் டைம் நீங்கள் வாய் வழியாக ஒரு டியூப் உள்ளே விட்டு வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் சிரமப்பட்டார் அப்படின்னா. ஆமாம், ஒரு எண்டாஸ்கோப் பண்ணேன். அது ஒன்றும் இல்லையே, அது உள்ளுக்குள்ளே போனால் ஒரு சின்ன கேமரா இருக்கும், அந்த கேமரா உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும், அப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணினேன் அப்படின்னு. ஆமாம் டாக்டர், அதனால தான் பயப்படுறாருனால. இது என்ன பயம், இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுலேயே ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம்னா அது உள்ளே போய் அதில் என்னென்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் சின்னதோ அதே பண்ணிட்டு அதை உள்ளே இருக்கிறத அப்படியே சக் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ முதல்லலாம் இங்கேருந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி வச்சு ஆஞ்சநேயர் வந்து ராமரை காட்டின மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் மெத்தடு, வாய்க்குள்ளே விட்டு அப்படி பண்ணிடுவோம். இப்போல்லாம் உங்களுக்கு ரோபோட்டிக் மிஷினே வந்துருச்சு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை விட இன்னொன்று என்னென்னா, அமெரிக்காவில் பார்த்துருக்காங்க, என்னென்னா பேஷண்ட் வந்து என்ன நடக்குதுங்கிறத ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு படுத்துருக்கலாம். இங்கே பாட்டுக்கு ஆப்ரேஷன் நடக்கும், அங்கே பாட்டுக்கு பார்த்துருக்கலாம். இப்போ மேஜர் சர்ஜரி கூட அந்த மாதிரியெல்லாம் நடக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா. அப்படி அப்புறம் வந்தோடனே டாக்டர் வந்து உள்ளே வந்தோன்னே பார்த்துட்டு, உங்களுக்கு எண்டாஸ்கோப் பண்ண வேண்டாம், இன்றைக்கி வயிற்றை மட்டும் தட்டி பார்க்குறேன்னு சொல்லி தட்டி பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டெத்தெல்லாம் வச்சு பார்த்துட்டு பின்னால் முன்னாலெலாம் பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை, மருந்து எழுதி கொடுக்குறேன், அம்மா வாங்கிட்டு போயிருங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இஸ் ஆல் ரைட் அப்படின்னோடனே, இப்போ எப்படின்னாக்கா, நான் வாங்கிட்டு போகிறேன் டாக்டர், நான் ஒரு வாரம் கழித்து வந்து என்ன ரிசல்ட் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ த திங் ஹேஸ் ஹேப்பன்ட் த பர்டிகுலர் டே. அப்போ ஒரு நாள், அடுத்த நாள் காலையில் ஒரு வாரம் கழிச்சு காலையில் ஒரு 8 மணி இருக்கும், அந்த அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, டாக்டர் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு டாக்டர் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னா, நானும் ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அவர் ஒன்றுமே இப்போ சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னல, உண்மைதான் டாக்டர். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாண வீட்டில் இலை மேலே இருக்கிறத பூரா ஒதுக்கி வச்சுட்டார் டாக்டர், அப்புறம் இலையை தின்னு போட்டார் டாக்டர். சுற்றி இருக்கவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு அப்படின்னோடனே டாக்டருக்கு எப்படி இருக்கும், தலையே சுற்றிருச்சு. இப்படி ஒரு பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, இப்படி ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அவரை வர சொல்லியிருக்கேன், மறுபடியும் செக்கப் பண்ணி அவர் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவர் வேறு ஒன்றும் இல்லை, வயிற்றுலலாம் ஒன்றும் கிடையாது, அவர் மைண்டில் ஏதோ ப்ராப்ளம், அதுக்கு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வர சொல்லியிருக்கேன் செங்குட்டுவன், இதை நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டரை பற்றி நிறைய சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கோட நிறுத்திக்குவோம் டாக்டரோட ப்ராப்ளத்தை, நாளைக்கு வேறு கான்செப்டுக்கு போய்க்குங்கன்னு சொன்னார். அவருடைய அட்வைஸ் படி நான் இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டாபிக், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எண்டிங், டிஃப்ரெண்ட் பிகினிங், எல்லாமே டிஃப்ரெண்ட், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோல்டன் வாய்ஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன்.
கோல்டன் வாய்ஸ்னு என்னுடைய குழு இருக்குது. அந்த குழுவில் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் கோல்டன் வாய்ஸ் கேட்குறவங்க இதை கண்டிப்பாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.